ஐயனார் துணை சரியில்லை டுடே பேஸில் நம்ம நடேசன் இருந்துட்டு போதை நிறுத்துங்கடா பணம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டில் டிவி மட்டும் எடுத்த மாட்டினா மொத்தமும் எல்லாமே சரியாயிடுமா? இல்லையேடா, இந்த வீட்டை தொட்டாலே போதும் ஒவ்வொரு நாள் கீழே கலந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் இப்போ சரி பண்ணுவீங்க, அப்புறமா சரி பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஒருத்தர் கூட அந்த வீட்டை சரி பண்ண பாடே கிடையாது. இந்த வீட்டை சரி பண்ணுறதுக்காக என்னோட பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வந்து கீழே கொட்டி விடுறாரு. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கிள் ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாமே நான் சம்பாதிச்ச பணம் தான்மா, ஏதோ இத்தனை வருஷமாக நான் கொடுக்காம இருந்துட்டேன். ஏன்னா எனக்காக இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண இதோ நிற்கிறானே பெரியவன், இவன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்பான். மற்ற 3 பேரும் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்றைக்கி நீ ஒரு வார்த்தை சொன்ன இல்லாமா, அது எனக்கு நல்லாவே உரைச்சிருச்சு. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். குடியால் நான் கெட்டு சீரழிஞ்ச வரைக்கும் போதுமா, இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக குடிக்கவே மாட்டேன். காலையில் சத்தியம் பண்ண மாதிரி இனிமேல் எப்போவுமே நான் குடிக்க மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போதும் அங்கிள், இனிமேல் நான் உங்களை நம்புறதா இல்லை. மறுபடியும் இந்த பணத்தை நீங்கள் எங்கே கடன் வாங்கிட்டு வந்தீங்க? நீங்கள் சம்பாதிச்சு இருந்தால் எந்நேரம் நீங்கள் வண்டியை வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்போவோ அந்த பணத்தை கொடுத்து அடிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, ஒரு பைசா கூட நீங்கள் கொடுக்கல. உங்களை நான் நம்புறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.